சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஓசூர் விநாயகர் கோவில் சிறப்பு அபிஷேகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காந்தி சிலை அருகே அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி விநாயக பெருமானுக்கு பால், சந்தனம், தயிர், தேன், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசித்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு பூஜை. கோவில்பட்டி முத்துநகரில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ மகா கணபதி மஞ்சள், திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், பன்னீர் உட்பட 11 வகையான வாசனைப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அவல் பொரி கடலை, சுண்டல், கொழுக்கட்டை, பஞ்சாமிர்தம், சாம்பார் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பவானி கூடுதுறையில் புதுமண தம்பதிகள் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு மாங்கல்ய கயிறு மாற்றி வழிபாடு. ஈரோடு மாவட்டம் பவானியில் தென்னகத்தின் காசி என்று போற்றப்படும் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு எனப்படும் ஆடி 18ஐ முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் புனித தலமான கூடுதுறையில் புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஆடி 18ஐ முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலைகளை காவிரி ஆற்றில் சமர்ப்பித்து புதிய மாங்கல்ய கயிறு மாற்றும் வைபவத்தை மேற்கொண்டனர். பின்னர் 3 நதிகள் சங்கமிக்கும் புனித நீரில் நீராடி அருள்மிகு சங்கமேஸ்வரர் மற்றும் வேதநாயகி அம்மனை தரிசித்து வழிபட்டனர். அதேபோல் திருமணமாகாத இளம் பெண்கள் கன்னிமார் வழிபாடு செய்து மஞ்சள், குங்குமம், தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பூஜையில் வைக்கப்பட்ட மாங்கல்ய கயிறு, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பிரசாத பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். தங்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட வேண்டும் என்று மனமார பிரார்த்தனை செய்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் காவிரி தாயை வணங்கி வளமான மழை, செழிப்பான விளைச்சல் மற்றும் குடும்ப நலன் வேண்டி சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டனர். பக்தர்களின் வருகையால் பவானி கூடுதுறை மற்றும் சங்கமேஸ்வரர் கோவிலில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடி 18ஆம் நாளில் 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் திருமணமான மாலைகளை ஆற்றில் விட்டு புனித நீராடி மாங்கல்ய கயிறு மாற்றி காவிரி தாயை வழிபட்டால் தம்பதிகள் தீர்க்க ஆயுளுடன் வளமான இல்லற வாழ்க்கையுடன் வாழ்வார்கள் என்பது தலைமுறைகள் கடந்து பின்பற்றப்படும் ஐதீகமாகும். இவ்வாறு புதுமண தம்பதிகள் தெரிவித்தனர். பவானி காசி விஸ்வநாதர் கோவிலில் நிருதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம். ஈரோடு மாவட்டம் பவானி காவேரி வீதியில் அமைந்துள்ள சின்ன கோவில் என அமைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ நிருதி விநாயகர் பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதையொட்டி ஸ்ரீ நிருதி விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து புதிய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு பல்வேறு வகையான மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நிருதி விநாயகர் பெருமானுக்கு பஞ்சதீபாரதி, கும்பதீபாரதி உள்ளிட்ட பல்வேறு வகையான தீப ஆராதனைகளும் 16 வகையான சோடச உபச்சாரங்களும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நிருதி விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து அருளை பெற்றனர். ஆடி 18ஆம் பெருக்கை ஒட்டி நெல்லை தாமிரபரணி ஆற்றில் புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடு. இதை மேற்கொண்டு தாமிரபரணி நதிக்கு சீர்வரிசைகளுடன் சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டனர். ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் நிகழ்வாகும். தமிழகத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடும் பாரம்பரிய விழாவாகும். இத்தினத்தில் காவிரி உள்ளிட்ட நதிக்கரையில் மக்கள் கூடி நீராடி இயற்கைக்கு நன்றி செலுத்தி புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது வழக்கம். அதன்படி நெல்லை குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தாமிரபரணி படித்துறையிலும் 18ஆம் பெருக்கையொட்டி பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தாமிரபரணி நதிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததோடு கலசங்களுக்கு மஞ்சள் கயிறு, புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு பல்வேறு வகையான சாதங்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுமண தம்பதிகள் தங்களது திருமாங்கல்ய மஞ்சள் கயிறு மாற்றியும் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு புதிய வஸ்திரங்கள், வளையல், குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட சுபமங்கல பொருட்களோடு அகல் விளக்கேற்றி தாமிரபரணி நதியில் சமர்ப்பித்தும் வழிபாடு மேற்கொண்டனர். அயோத்தி மாநகரம் சென்று கண்ட காவியம் சென்று சமுத்திரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றில் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆடி 18 சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அப்போது பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகளை கொண்டு வரப்பட்டு படிக்கட்டில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் காலை முதல் தொடர்ந்து வழிபாடு செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மீனாட்சியம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் ஆலய வளாகத்தில் பக்தர்கள் சார்பில் வளர்க்கப்பட்ட அரசமரம் வேப்ப மரத்திற்கு கமுதி சிவபுராண மகளிர் குழுவினர் சார்பில் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றன. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க மங்கள இசை வாத்தியங்களுடன் பெண்கள் குலவையிட்டு பக்தி பரவசத்துடன் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை, கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. அரச வேப்ப மரத்திற்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான மூலிகை திரவிய சிறப்பு அபிஷேக அலங்காரம், பஞ்சமுக தீப ஆரத்தி தீபாராதனையுடன் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் கயிறு, குங்குமம், வளையல், சுபமங்கள பூஜை பொருட்கள் பிரசாதம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ சிவன் திருக்கோவிலில் லிங்க வடிவில் காட்சி தந்த சிவபெருமானுக்கு 324 அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உசிலம்பட்டியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவிலில் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு சிறப்பாக யாகம் வளர்க்கப்பட்டு பின் கோமாதா பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டும் 64 மூலிகை வகைகள், பழங்கள், திணை வகைகள், பயிர் வகைகள், சாதம் வகைகள் மற்றும் 108 சங்காபிஷேகம் உள்ளிட்ட 324 அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானை வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பான கோலத்தில் காட்சி தந்த சிவபெருமானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.